தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த என்கரேஜ்மெண்ட், நீங்கள் கொடுத்த ஆதரவு வந்து பயங்கரமான சப்போர்ட்டாக அமைஞ்சது. ரிவ்யூஸ் மூலமாகவும் சரி, வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாகவும் சரி, நீங்கள் கொடுத்த ஆதரவு வந்து பயங்கரமான ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சுது. ஜஸ்ட் பை வேர்ட் ஆஃப் மவுத் அவ்வளவு பேர் வந்து லவ் ஷவர் பண்ணது, ஆடியன்ஸ் திரண்டு வந்தது தேட்டருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் 3 கதைக்குமே வந்து பயங்கரமான ஆதரவு கிடச்சிது. 3 கதையுமே வந்து டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மர்ஸ் அண்ட் யூனோ விக்னேஷ் கார்த்திக் மாதிரி ஒரு டிரெக்டர் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இந்த படத்துக்கு அமைஞ்சது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். எல்லாருக்குமே தேங்க்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் Vignesh Karthik, Ashwin, Amarin in my story, and then Jakshin, Aditya Bhaskar, Sanjana, Priya Bhavani, Brigida, and MS Bhaskar sir, Thambi Ramaya sir, இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் செந்தில் சார், இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். எங்களுடைய ப்ரொடியூசர் பாலா சாருக்கு நன்றி, அனில் சாருக்கு நன்றி, எங்கள் இபி அவருக்கு நன்றி, அண்ட் ஜோசப்க்கு நன்றி. அண்ட் இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சாதகமாக நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அதில் வந்து ரீசெண்ட் நியூஸில் வந்து திருச்சியை வந்து செகண்ட் கேபிட்டலாக இப்போது சிஎம் சார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என்டையர் டீம், காஸ்ட் அண்ட் க்ரூக்கு நன்றி. தொடர்ந்து இந்த மூவியை வந்து ஆதரிச்சிட்டே இருங்க. நல்ல கண்டென்ட் வந்தால் அது எப்படி இருந்தாலும் வந்து பீப்புள் வில் லவ்ன்றதுக்கு இந்த ஒரு ஃபிலிம் வந்து நாங்கள் பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்த விக்னேஷ் சாருக்கு இப்போ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ஐ எம் இம்மன்ஸ்லி கிரேட்ஃபுல் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் இதுக்கு முன்னாடி அடியாயிலையும் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் என்டையர் டீம் ஆஃப் விக்னேஷ் சார் அண்ட் பாலா சார் ப்ரொடக்ஷன் என்டையர் டீம் லைக் பிரியன் சாருக்கு அண்ட் என் சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப அன்றைக்கி பொறுமையாக எடுத்தாங்க ஆக்சுவலாக. ஸோ தேங்க்யூ. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் என்டையர் ஏடி க்ரூ, கிஷோரண்ணா, பிரபா அண்ட் ஏழுமலை சார், மாதவன் சார், மகில் அண்ட் கபிதா, என்டையர் டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இங்கே இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட் கூடயும் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ விக்னேஷ் கார்த்திக் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. ஆக்சுவலி ஒரு கருத்தான விஷயத்த வந்துட்டு எல்லார்கிட்டையும் வந்துட்டு ஒரு நல்ல விதத்தில் போய் சேர்க்கறது வந்து ரொம்ப ஈஸியான டாஸ்க் கிடையாது. பட் அது ரொம்ப ஈஸியாக வந்துட்டு சார் பண்ணியிருக்காரு. சரி சார். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாகவே சார் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் என்னோடய ஸ்டோரி டியர் ஃபேன் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி நான் நடித்தப்போ எனக்கு பெருசாக தெரியல அதோட ஐடியா எப்படி வரும்னு சொல்லிட்டு. பட் அதை ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. அண்ட் நான் முந்தானேத்து கூட தியேட்டரில் போய் பார்த்துருந்தேன். அண்ட் எல்லாருமே வந்துட்டு ஆக்சுவலி மக்கள்லாம் பயங்கரமாக சிரிச்சிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே. அண்ட் எஸ்பெஷலி எனக்கு வந்து ரொம்ப அந்த எண்டிங் ட்விஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஐ மீன் அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து அது ஒரு பெரிய ரியாக்ஷனாக இருந்துச்சு எண்டிங்கில். ஸோ ஐ ரியலி லவ்ட் அண்ட் ஐ வெரி ஹாப்பி தட் ஐ காட் டு ஒர்க் வித் ஆதித்யா பாஸ்கர் சார் அண்ட் MS பாஸ்கர் சார் அண்ட் ஆல் தீஸ் and all these talents who are there in the stage with me. And thank you so much. நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. Thank you so much. இயர் ஸ்டார்டிங் எனக்கு இவ்வளோ சந்தோஷப்படுத்த முடியாது யாராலையும். பாலா சாருக்கும் விக்னேஷ் ப்ரோவுக்கும் நான் முதல்ல தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த இயரை வந்து எனக்கு ஒரு 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 சக்ஸஸோட ஒரு சந்தோஷத்தோட ஸ்டார்ட் பண்ண வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தானு சாரால் தான் இந்த படம் எல்லாருக்கும் வந்து கரெக்டாக எவ்வளோ பேருக்கு ரீச் ஆக முடியுமோ மேக்ஸிமம் அத்தனை பேருக்கும் ரீச் ஆகி இது என்ன பண்ணிச்சோ அதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் அவரோட ஹார்ட். நான் போன வாட்டியும் சொன்னேன், இது எத்தனை வாட்டி சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். லவ் யூ சார். இந்த படத்தில் நடித்தவங்க MS பாஸ்கர் சார், தம்பி ராமையா சார் சூப்பர். அவங்கள பற்றி நம்ம என்ன சொல்கிறது, அமேசிங் ஆக்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை வந்து பல மடங்கு மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆதித்யா கதிர் ப்ரோ,
சஞ்சனா அவங்க, பவனிகா, இவங்க வரேண்ணே, தனியாக வருவேன் நான், பாசம் இருக்குது அதனால் வர்றேன் இருங்க. பிரிகிடா அவங்க, பிரியா பவானி சங்கர் மேம், இவங்க எல்லாம் பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ். நான் பார்த்ததில் அவங்க அந்த அவங்க கொடுத்த அந்த சீனை வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர். இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு கண்டிப்பாக போவாங்க. எல்லாரும் அவ்வளோ டேலண்டட். எனக்கு பார்க்கும்போது அவங்க ஒர்க் பண்ண படத்தில் நானும் நடித்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரக்ஷன்னா, அஸ்வின்னா, நான் வயசில் சின்ன பையங்கிற ஒரே காரணத்தினால எந்த அளவுக்கு லவ் அண்ட் கேரோட என்னை பார்த்துக்க முடியுமோ பார்த்துக்கிட்டாங்க. என்ன பார்த்துக்கிற அளவுக்கு சின்ன பையன் நான். அவ்வளோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்து அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு இந்த இப்போ நான் சொன்னவங்களோடலாம் வந்து படமாகவே நடிச்சிருக்கலாமே அப்படின்னு தோண வச்சாங்க. இந்த ஒரு 1 வீக் நாங்கள் இந்த ப்ரமோஷன்ஸுக்கு ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ கண்டிப்பாக இவங்க எல்லாரோடையும் இன்னும் பல வருஷம் நான் சினிமாலையும் சரி, பர்சனல் லைஃப்லையும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவேன். ஆதி வந்து ஒரு சூப்பரான ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன வேணால் பண்ணுவான். ஸோ அதனால் அவங்களுக்கும் சந்தோஷம் தான். தேங்க்யூ ஸோ மச். அவங்க எல்லாரோட அவங்க இத்தனை வருஷமாக நடித்து அந்த ஒரு ஃபேம், அவங்களுடைய ஒரு ஃபேன் பேஸ் அப்படி இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மொத்தமாக போட்டு அந்த ஒரு படத்தில் நான் நடித்து எனக்கு அது வந்து சூப்பராக அமைஞ்சது. அவங்களுக்கும் சரி, கடவுளுக்கும் சரி, விக்னேஷ் ப்ரோக்கும் பாலா சாருக்கும் சரி, தேங்க்யூ ஸோ மச். வெரி கிரேட்ஃபுல். எனக்கு இப்போது 1 நல்லா போனது, 1 சூப்பராக போனதுக்கும் ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் அண்ட் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது, மக்கள் அதை பார்த்து கொண்டாடினது, அதுதான் காரணம். 2 அதே மாதிரி நம்பி தான் நாங்கள் வந்து சொன்னோம், இந்த மாதிரி கொண்டு போய் சேருங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு. எங்கள் நம்பிக்கையும் வந்து காப்பாற்றி சூப்பராக இதை கொண்டு போய் சேர்த்து செலிப்ரேட்டும் பண்ணி இவ்வளோ நாள் சூப்பராக சக்ஸஸ் மீட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு 18 முதல்லேருந்து பிறந்ததுலேருந்து ஒரு 18-19 வருஷத்துக்கு வந்து எனக்கு சும்மா கூட யாரும் குட்டுன்னு சொன்னது கிடையாது. அப்படி இருக்கிறவனுக்கு இப்போ ஒரு வாரமாக எல்லாம் சூப்பர் குட் அப்படின்னு சொல்லும்போது நான் நேற்று என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கால் அடிச்சிட்டேன். எல்லாம் சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு, பயமாக இருக்குது எனக்கு. அவ்வளோ லைவ்லியாக ஃபீல் பண்ண வச்சதுக்கும் இந்த வருஷத்தை இவ்வளோ கலர்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணதுக்கும் தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நான் உங்கள் யாரோட நம்பிக்கையும் கெடுக்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் 100% நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். எதிர்பார்க்கலாம், நீங்கள் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து கண்டிப்பாக வந்து விக்னேஷ் கார்த்தி அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து விக்னேஷ் கார்த்தி அவர் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும். அவரோட கதைகள் வந்து ஹாட்ஸ்பாட் 1 ஆகட்டும், அதுக்கும் முன்னாடியிலேருந்து நாங்கள் பேசியிருக்கோம். அவர் கதையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இதில் எனக்கு அவரை பற்றி தெரிஞ்ச விஷயத்தில் ஹாட்ஸ்பாட் 1ம் சரி 2ம் சரி இருந்த ஒவ்வொரு கதையுமே அவர்கிட்ட ஒரு ஃபுல் லென்த் ஃபிலிமாகவே அவர் வச்சிருந்த விஷயங்கள் தான். அது எல்லாத்தையும் கொலாஜ் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணியிருக்காரு. ஏன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஐடியாஸ் ஒவ்வொரு கதையிலுமே இருந்துச்சு. ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் அவர் கூட ஒர்க் பண்ணணும், இதுக்கு முன்னாடியும் ஒன்று பிளான் பண்ணிருந்தோம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் அப்போ அவர் சொன்னார் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. பட் ஆனால் ஒரு பயம் இருக்கும் அவர் கதை சொல்ல வந்தாலே, ஆஹா என்ன மாதிரி இருக்கும், எப்படி எங்கேருந்து வெடி வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த கதை சொல்லும் போது எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பயம்தான் இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, இல்லை இது எப்படி நடக்கும் அப்படின்றது. பட் எண்ட் ஆஃப் டே அது டைரக்டர் கையில் தான் இருக்குன்ற மாதிரி எங்களுக்கு எடுக்கும் போது கூட வந்து இதெல்லாம் சேர்ந்து இவ்வளோ ஒரு ஃபன்னாக ஒரு விஷயமா வரும்னு எதிர்பார்க்கல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு விக்னேஷ் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கு அடுத்து இந்த ப்ராஜெக்டில் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆதித்யா. ஏன்னா வந்து செட்டில் நாங்கள் 2 பேரும் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து ஆதித்யாவோட நடிக்கிறோம் அப்படின்னும் போது புலியோட குட்டி. ஸோ அதனால அவரோட பர்ஃபார்மன்ஸு இல்லாமலுமே 96 இருக்கட்டும், அவர் பண்ண படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து எப்படிடா கூட மேட்ச் பண்ணி பண்ண போகிறன்ற அளவுக்கு ஒரு பயம் சின்னதாக இருந்தாலுமே ஜாலியாக பண்ணோம். ஏன்னா சீரியஸான இமோஷனலாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் ரகு மாஸ்டர் அண்ட் அது இல்லாமல் விக்கி சிவா, எங்கள் கேங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே எனக்கு தெரில, இன்னும் நான் நிறைய படங்கள்லாம் நடிக்கலையா, எனக்கு படம் பார்க்கும் போதெல்லாம் அந்த சீனை தாண்டி அது எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், எங்கே திட்டு வாங்கணும், எங்கே சாப்பிட்டோம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ என்டையர் ஷூட் பார்க்கும்போது நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ண விஷயங்கள் தான் இருந்துச்சு.
ஏன்னா அதை தாண்டி வந்து அடுத்தடுத்த படங்கள்ல வந்து நான் ஸ்க்ரீன்ல தான் பார்த்தேன், கதையா கூட ஆக்சுவலி கேட்கல. விக்னேஷ் ப்ரோ இந்த பிலீவ் அப்படின்னா என் கதை மட்டும் தான் எனக்கு தெரியும், மிச்ச கதைகள் எனக்கு என்னன்னு கூட தெரியாது. அவர் ஒன்று பண்ணுவார், ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னு தான் நினச்சி பார்த்தேன். தேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அண்ட் சஞ்சனா அவங்களோட கதை, தம்பிராமையா சார் போர்ஷன் வந்து தேட்டரில் ஃபுல் பிளாஸ்ட். எல்லாரும் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க அந்த கேரக்டர். அண்ட் சஞ்சனா வந்து அந்த கேரக்டர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த கதையில் வந்து எல்லாருமே சொன்னாங்க. ஐ திங்க் யாரும் சொன்னாங்க, பிரிகேடா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்பி அது ப்ராசஸ்டாக போனோம் அது பின்னாடின்ற மாதிரி தான் சஞ்சனா அவங்க கேரக்டர் அவ்வளோ அழகாக பண்ணாங்க, சூப்பராக ரிசீவ் ஆச்சு. ஏன்னா அடுத்ததான் வந்து எல்லாரும் சொல்கிறது அந்த லாஸ்ட் அந்த லவ் கதை கிடைக்கல, ஃப்யூச்சரில் தெரிஞ்சாலும் கிடைக்கல. நான் அது மட்டும் அஸ்வின்கிட்ட கேட்டேன், என்ன மச்சான் ரியலாக நீ ஏதாவது 2 சீன் எடுத்து விட்டியா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்டோரி செம்மையாக இருந்துச்சு ஆக்சுவலி. அண்ட் அதை தாண்டி அதில் வந்து பவனி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணும்போது அவங்களுக்கு கூட கேட்டிருந்தேன் டிஓபி யார் அப்படின்னு. உங்கள் பேர் அப்பயும் தப்பாக தான் சொன்னாங்க அவங்க. ஸோ அதனால அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அவங்களது சூப்பராக பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ. அண்ட் அஸ்வின் வந்து எல்லாரும் வந்து என்ன சொல்கிறது, இந்த படத்தில் வந்து அவ்வளோ லவ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து உள்ளே வந்து அவ்வளோ ஹியூமர் ஒர்க்காக இருந்துச்சு. ஹம்மருக்கும் இந்த போர்ஷனில் வந்து பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் சூப்பராக இருந்துச்சு. அஸ்வின் ஆக்சுவலி வந்து அதுதான் திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு இந்த அரியஸ் எக்ஸாம் எழுதவங்க காலேஜில் மீட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அஸ்வின் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் சொன்ன மாதிரி இந்த 5 நாள் ப்ரொமோஷன் ஒன்றா ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஏன் எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு கதை எடுக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு டீம். அண்ட் பாலா அண்ணா ஸோ ஸ்வீட். அவர் வந்து ஆக்சுவலி ப்ரொடியூசர்னு நிறைய பேருக்கு எப்படி தெரியாதோ எனக்கும் தெரியாது. நானும் ஜாலியாக செட்டில் யாரோ டேரக்டர் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு போல். அப்புறம் இங்கே பக்கத்தில் பிரியாணி எங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தேன். அப்புறமா தான் ஸ்க்ரீன்லேயே அவரை பார்க்கும்போது தான் வந்து அவ்வளோ இதாக எக்ஸைட்டிங்காக இருக்கும். சூப்பர், தேங்க்யூ. அண்ட் 5 ஸ்டார் சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அது இல்லாமல் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு படமும் வந்து அது வெளியில் வர்றதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டாக மாறும். ஸோ கண்டிப்பாக பிரசன்ட் மீடியா நீங்கள் இந்த படத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அண்ட் இந்த மாதிரி முயற்சிகளை எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு நம்பிக்கையாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 6வது நாள். இன்னும் 6 நாள் தான், அதுக்குள்ளே என்ன சக்ஸஸ் மீட்டு. சில பேர் 2 நாள்லேயே பண்ணுவாங்க, 3 நாள்லேயே பண்ணுவாங்க. ஆனால் ஓகே, இது 6வது நாள் அப்படின்னும் போது எதனால இது எங்களுக்கு சக்ஸஸ் மீட் அப்படின்னா, ஹாட்ஸ்பாட் 1 வந்து கம்மியான தேட்டர்ஸில் தான் ரிலீஸ் ஆச்சு. 5 வாரம் ஆனால் தேட்டரில் ஓடிச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த 5 வாரம் ஹாட்ஸ்பாட் 1 வந்து மொத்தமாக அதோட லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ இருந்ததோ அதுக்கு டபுள் மடங்கு இது முதல் 4 நாள்லேயே பண்ணிருச்சு. ஸோ மண்டே வரைக்குமே இது பண்ணிருச்சு. ஸோ அந்த வகையில் எங்களுக்கு இது சக்ஸஸ் தான். அதனால் சக்ஸஸ் மீட் கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக பண்ணுறோம். அண்ட் இந்த சக்ஸஸ்க்கு மிக முக்கியமான காரணம் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் செந்தில் சார், 5 ஸ்டார் செந்தில் சார். ஒரு கரெக்டான ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இந்த படம் மூலமாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ரமேஷ் அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸோ அப்படியே எல்லாரை பற்றியும் பேசிடுறேன். முதல்ல எடிட்டர் முத்து. நான் வந்து எப்படி அப்படின்னா, இன்னைக்கு ஷூட் பண்ணோம் அப்படின்னா 9 to 6 கால் ஷீட் அப்படின்னா நைட்டே போய் எடிட் பார்க்கணும் சார், ரஷ்லாம் கன்வெர்ட் ஆகிட்டு வரணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பார்க்கணும் அப்படின்னுவேன். அடுத்த நாள் காலையிலேயே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு உச்சக்கட்டமாக அவனை டார்ச்சர் பண்ணி சாவடிச்சு இன்னைக்கு வரல, அவன் வேறு ஏதோ ஒர்க்கில் இருக்கான். ஸோ அதனால் அவனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த கதையை நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3 கதை. இதில் இந்த ஆர்டரே நாங்கள் நிறைய வாட்டி மாற்றிருப்போம். அதாவது இப்போது கடைசி கதையாக இருக்கிற அஸ்வின் கதை வந்து முதல்ல 2வது கதையாக இருந்தது. ஃபஸ்ட்டு கதையாக இருந்த ரக்ஷன் ஆதித்யா பாஸ்கர் கதை கடைசி கதையாக இருந்தது. இந்த ஆர்டரை திடீர்னு நைட்டு ஒரு 2 மணிக்கு கால் பண்ணுவேன். கால் பண்ணிட்டு முத்து எனக்கு ஒன்று தோணுது, அந்த கதையை எங்கே போட்டு இந்த கதையை எங்கே போடலாமா அப்படின்ற மாதிரிலாம் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வாட்டி மாற்றணுன்றது எங்களுக்கே தெரில, அத்தனை வாட்டி மாற்றிருப்போம். ஸோ அதெல்லாம் பொறுமையாக பொறுத்துக்கிட்ட முத்தையன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி, எடிட்டர். அதுக்கப்புறம் டிஓபி ஜெகதீஷ் அவர்கள், ஹாய் சொல்லிடுங்க, யாரும் தெரியும். ஜெகதீஷ் வந்து 2 டிஓபி இதில், அதில் ஒருத்தர் ஜெகதீஷ், இன்னொருத்தர் ஜோசப். ஜெகதீஷ் வந்து எப்படின்னா, டெய்லி ஷூட்டிங் அப்போது விக்கி இந்த எக்யூப்மெண்ட் தான் வேணும், சரி ஓகே ரைட்டு, ஆனால் அதெல்லாம் கிடைக்காது ப்ரோ, நாங்கள் கொடுக்குற எக்யூப்மெண்ட்ல நீங்கள் பண்ணுங்க. எதில் விக்கி ஷூட் பண்ணலாம்? ஐஃபோனில் ஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். யோ டார்ச்சர் பண்ணுற. அவர் கேட்ட எதையுமே நாங்கள் கொடுத்ததில்ல. இன்ஃபேக்ட் லொக்கேஷன் வந்து ஒரே ஒரு சீன், அந்த எம்எஸ் பாஸ்கர் சார் ஃபோன் பண்ணி அந்த ஃபோன் கால் சீன் ஒன்று வந்து ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் ஒரு ரோட்டில் நைட் எஃபெக்டில் ஷூட் பண்ணோம். அது ரொம்ப டார்க்காக இருக்கும் அந்த ஏரியா. இந்த லொக்கேஷன் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது எதனால் சொன்னேன் அப்படின்னா, அது வந்து என் ஒய்ஃப் வீட்டுக்கு பக்கத்து தெரு. அதனால் லொக்கேஷன் காஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்மி, எந்த பிரச்சனையும் இல்லை. அதை தாண்டி அந்த இடம் நான் விஷுவலாக இமேஜின் பண்ணியிருந்தேன், அது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி சைடில் தண்ணி கிண்ணிலாம் இருந்தது. அதை பார்த்துட்டு ஜெகதீஷ் வந்து விக்கே என்ன விக்கே இது இங்கே கரெக்டாக வர. நான் சொன்னேன் ப்ரோ உண்மையாக கரெக்டாக இருக்கும், நீங்கள் வேணால் பாருங்கள்,
படம் முடிச்சுட்டு இந்த லொக்கேஷன் தான் படத்துலேயே ஹைலைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரிவியூ 2-3 பேர் போட்டு காமிச்சும் போது பார்த்துட்டு அந்த லொக்கேஷன் ஹைலைட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணி சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆனால் நீங்கள் ஃபோன் எடுக்கல வழக்கம் போல். ஸோ அந்த வகையில் அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப நன்றி. ஐ மீன் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டிஓபி. அப்புறம் ஜோசப் வந்து எனக்கு திட்டம் 2 நான் பண்ணும்போது அதில் அசிஸ்டன்ட் கேமராமேனா மானிட்டர் முன்னாடி நான் உட்காந்துருப்போம். அவங்க வந்து இந்த ஃபோக்கஸ் பார்ப்பான், வந்து நல்ல ஜிம் பாடி மாதிரி இருப்பான், அப்படியே சைலண்டாக இருப்பான், சிரிக்கவே மாட்டான். அந்த விஜிபி எல்லாம் சிரிக்காமல் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருப்பான். ஏன்டா இப்படி இருக்கான் இவன் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அங்கே இருந்து 2019 நினைக்கிறேன், அங்கேருந்து இப்போ 2026 இப்போ எனக்கு என் லைஃபோட ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தனா அந்த அளவுக்கு மாறி இருக்கும். அண்ட் இந்த படத்தில் அவனை டிஓபியா போடும்போது ஒரு சில பேர் அவனை பயங்கர நெகட்டிவாலாம் பேசினாங்க முன்னாடி. ஸோ அவங்களுக்கு நீ வந்து ப்ரூவ் பண்ணிட்டே ஜோசப், அது எனக்கும் சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண டிஓபிலேயே அமேசிங்கான ஷார்ட் டிவிஷன் சென்ஸ் இருக்கிறது ஜோசப்க்கு தான். இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண டிஓபியில் சொல்கிறேன். அது இன்னும் நிறைய, இன்ஃபேக்ட் அஸ்வின் கதைலாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதெல்லாம் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 0 பட்ஜெட்டில் தான் சோனி எஸ்1ல ஷூட் பண்ணுமா, சோனி FX3ல ஷூட் பண்ணோம். கிட்டத்தட்ட அந்த அஸ்வினோட அந்த கதையில் இருக்கிற வீடு வந்து என் ஒய்ஃபோட வீடு. ஸோ எக்யூப்மெண்ட் எல்லாம் வெறும் ட்ராக் அண்ட் ட்ராலி இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்படி எடுத்து அந்த கதை இவ்வளோ ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அந்த பெருமைகள் ஜோசப் அவர்களுக்கு தான் சேரும். தேங்க்யூ. அண்ட் அடுத்தது வந்து இபி பிரியன் வந்து என்னோட உயிர் நண்பன். 2011 நான் பேச்சுலர்ஸ் ரூமில் அப்போ தான் பழக்கம். அப்போ வந்து இவன் என்னோட லைஃபோட ஒரு மிக முக்கியமான ஒரு நண்பன், தம்பி, சில நேரங்கள் அண்ணா மாதிரி பிஹேவ் பண்ணுவான். ஸோ எல்லாமே என் ஃபேமிலியில் ஒருத்தன், என் வீட்டில் ஒருத்தன். ஸோ அவன் இப்போ இபியா இந்த ஹாட்ஸ்பாட் 1ம் சரி 2ம் சரி இருந்திருக்கான். சஞ்சனா வந்து இன்னும் ரொம்ப சின்ன பொண்ணு தான் அவங்க. ஷீஸ் ஏன்னா எப்பயுமே ஐயோ அது அப்படியே இருமா, இது இப்படி ஆயிருமா, சார் இது இப்படி இருக்கும். இன்னைக்கு ப்ரெஸ் மீட்க்கு வரதுக்கே சார் நான் எப்படி ஹோம்லியா சல்வார் போட்டு வரவா, ப்ரெஸ் ஏதாவது கேள்வி கேட்பேன், ப்ரெஸ்ஸை உங்களை பார்த்து எவ்வளோ பயப்படுறாங்க தெரியுமா, ஏதாவது இடக்கு உணவாக கேட்டுருவாங்களா அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஜாலியாக வாங்க பார்த்துக்கலாம், ப்ரெஸ் எல்லாம் நம்ம ஆட்கள் தானே அப்படின்னு சொல்லி நான் தான் அவங்கள இது பண்ணேன். ஸோ அந்த வகையில் இன்னும் தமிழ் சினிமாவுக்கு தமிழ் பேசுகிற ஒரு அழகான ஒரு ஹீரோயினா கூடிய சீக்கிரம் நீங்கள் வருவீங்க. வாழ்த்துக்கள். பிரிகிடா ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டேன், அவங்களோட ஃபேன் நான். இந்த பவி டீச்சராக அவங்க பண்ணதுலேருந்து அவங்களோட ஃபேன். ஸோ ஃபைனலி 2-3 ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். ஃபைனலி இந்த ப்ராஜெக்ட் நடந்துருச்சு. ஆனால் ரொம்ப சின்ன, ஆக்சுவலி அவங்க கிட்ட சொல்லும் போது கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதை கொஞ்சம் சுருக்கிட்டோம். ரொம்ப சின்ன ரோலாக போயிடுச்சு, கொஞ்சம் சுருக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஐ வுட் லைக் டு டூ அ பிகர் ரோல் வித் யூ. பவானி ஸ்ரீ அவங்களுக்கும் எனக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் எனக்கும் ஒரு பூர்வ ஜென்மத்தை பந்தவருக்கு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட முதல் படம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அந்த படம் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர். அதை நான் வந்து அறியா வயசுல பண்ண தெரியாத தப்பு, ஏண்டா தலையில என்ன வைக்கல அந்த படத்துல பேரு. அந்த படத்துக்கு அப்புறம் நான் நிறைய எப்படி சொல்றது, நிறைய பாதிப்புகள், சிங்கங்கள் அதெல்லாம் கடந்து அதை மாத்துறதுக்கு தான் யோர் ஷேம்ஃபுல்லி 1-2 அப்படின்ற அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணி, அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு அப்புறம் என்னோட கரியர் மாதிரி திட்டம் 2 அங்கிருந்து. ஸோ அந்த படத்தை வந்து அத்திப்பட்டி கிராமம் மாதிரி அழிச்சிடலாம் அந்த முதல் படத்தை. ஆனால் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது வந்து பவானி ஸ்ரீயோட அம்மா, ஏஆர் ரெஹானா மேம், ஜிவி பிரகாஷோட அம்மா. ஸோ அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்படி ஒரு டிசாஸ்டர் படம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷை வச்சு அடியே படம் பண்ணதே எனக்கு பயங்கர, ஏன்னா இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இப்படி நம்ம இவரை வச்சு டைரக்ட் பண்றோமே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுவே எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்தது. அண்ட் அந்த படம் அடியே ஹிட் தான், உங்களுக்கு தெரியும். கமர்ஷியலி தேட்டரிக்கலாவும் சரி, ஓவரால் ப்ரொடியூசருக்கு போட்ட காசுக்கு டபுளுக்கு மேலே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பவானி ஸ்ரீக்கு கதை சொல்ல போனபோது கதை கேட்டு அவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, எங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஒருத்தரை விடலை, இன்னும் ஒருத்தர் தான் பாக்கி, ரஹ்மான் சார் அப்படின்னாங்க. அதுவும் கூடிய சீக்கிரம் நடந்துருச்சுன்னா நல்லா இருக்கும் பவானி. வெரி வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் அவங்களும். ஆதித்யா பாஸ்கர், அவர் நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட்டுங்க. ஆனால் நாளைக்கு ஷூட்டிங் வரீங்களா ப்ரோ அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ராப்போ, பயங்கர ஸ்வீட்டு. அவரை பற்றி நிறைய பேசிட்டேன். இப்போ ஒல்லி ஆயிட்டாப்ல, ஏதோ படம் கேரக்டருக்காக ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி ஏதோ ரோல் பண்றாப்லன்னு நினைக்கிறேன், அதுக்காக பயங்கரமா ஒல்லி ஆயிட்டாப்ல. ஆனா இந்த படத்துல இருக்கும்போது அவர் ஒரு கருப்பா கலையா அழகா அப்படின்ற ஒரு ஃபேஸ் இருக்குல்ல,
ஸோ எனக்கு அவர் இன்னும் ஒரு 3-4 இயர்ஸ் அவர் இன்னும் சின்ன பையனா இருக்காருல்ல, ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப சூப்பரான ஒரு ஹீரோ மெட்டீரியலா விஷால் சார்லாம் வந்த போது ஒரு ஜோன்ல இருப்பார்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு செம்மையான ஒரு ஹீரோ மெட்டீரியலா கண்டிப்பா வர்றதுக்கான எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள். ஹீரோ ஆனதுக்கப்புறம் டேட்டு கொடுங்க, பெரிய ஹீரோ ஆனதுக்கப்புறம் டேட்டு கொடுங்க கண்டிப்பா. வாழ்க்கை வாய்க்கும் இப்படி பேசுறவங்கள தான் நம்ப கூடாது. அடுத்து வந்து ரக்ஷன் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம ஆதிக்கு என்ன சொல்றோமோ அது அப்படியே ரக்ஷன் எக்ஸாக்டா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ரக்ஷன் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஒரு போக்கிரி விஜய் சார் மாதிரி தான். என்ன போய் ப்ரோ இந்த மாதிரி பண்ணலாம் ப்ரோ, ஓகே ப்ரோ, சரி ப்ரோ, ஃபுல் டைம் இந்த சோன்ல தான் இருப்பாரு. எப்படி ஒரு மனுஷனால 24 மணி நேரம் இப்படி இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. அந்த வித்தையை எனக்கும் கொஞ்சம் கத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப ஜாலி அவரோட ஒர்க் பண்ணதான். அவர் ஷூட்டிங் மாதிரியே இருக்காது, ரொம்ப ஜாலியா அவங்க பாட்டுக்கு ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னெல்லாம் என்ன கலாய்ச்சாங்கன்னு தெரியல, ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அஸ்வின் அவர்கள், அஸ்வின் அந்த உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஆடியோ லான்ச். அந்த ஆடியோ லான்ச்ல அவரை திட்டின பல பேர்ல நானும் ஒருத்தன். அவரை கண்டபடி திட்டிருக்கேன், எப்படி இப்படி பேசலாம் அப்படிலாம் பயங்கரமாலாம் திட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஹாட்ஸ்பாட் 1க்கே நாங்கள் அவரை கேட்டோம். அப்போ சில விஷயங்கள்லாம் ஓகே, அது ஆக்சுவலி அந்த ஆடியோ லான்ச்க்கு முன்னாடி இப்போ கேட்டோம். அதுக்கப்புறம் தான் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த ஆடியோ லான்ச் நடந்தது. அதுக்கப்புறம் தான் திட்டி அந்த ஜோன்ல இருந்தோம். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கதை வேற ஒரு கதை பண்ணும்போது சரி இந்த கதைக்கு அஸ்வனை கேட்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா நம்ம இவ்வளவு திட்டி இருக்கோமே அவரை எப்படி கேட்கறது, கேட்கலாமா வேணாமா அப்படின்ற தாட்லாம் எங்களுக்குள்ளேயே இருந்தது. சரி பரவாயில்ல, 1.5 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, பீப்புள் எவால்வ். எல்லாருமே அது தெரியாம ஒரு ஒரு ஃப்ளோல ஒரு எந்தூசியாசம்ல நானே நிறைய சம்மந்தமே இல்லாமலாம் பேசியிருக்கேன். ஸோ எல்லாருமே பீப்புள் சேஞ்ச் இல்லை. ஸோ அதனால அவர் அதை கண்டிப்பா தெரிஞ்சு பண்ணல. அது இட் வாஸ் ஒரு ஓவர்வெல்மிங் மொமெண்ட்ல அவர் அறியாம நடந்த ஒரு விஷயம் தான் அப்படின்றது எனக்கு அப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல்ல சரி ஓகே சும்மா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், மீட் பண்ணலாம் அப்படின்னா. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ உங்களை எப்போ அந்த ஆடியன்ஸ்ல எப்படி நிறைய பேர் திட்டினாங்களோ அதுல திட்டினா பல பேர்ல நானும் ஒருத்தன். எனக்கும் உங்க மேல பயங்கர கோவம் இருந்தது, நானும் உங்களை கண்டபடி திட்டிலாம் இருக்கேன். இதை நான் உங்ககிட்ட இப்பயே சொல்லிடுறேன், ஏன்னா அதுக்கப்புறம் யாராவது உங்ககிட்ட வந்து இதை சொல்லி அப்படியே அப்படின்னு இருக்கக்கூடாதுன்றதுனால அப்பவே நான் ஃபுல்லா கிளியரா சொல்லிட்டு, ஆனா இப்போ நீங்க அதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் மீட் பண்ணும்போது அதை சொன்னேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதை சொன்னேன். கதை சொன்னதுக்கப்புறம் அது பிடிச்சி அது பண்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் ஆனால் ஹாட்ஸ்பாட் 2 ஹேப்பன்டு. ஸோ அஸ்வின் அதான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நான் காலைல 5:30 மணிக்கு வந்தார்ல, அதுதான் அவர் வந்து உச்சக்கட்ட சின்சியரு, பயங்கர பங்க்சுவல். நானே ஜென்ரலி பயங்கர, அதாவது நான் வந்து இப்போ ஒரு மீட்டிங் 2 மணிக்கு அப்படின்னா என் அப்பா வந்து என்ன முன்னெல்லாம் என்ன பண்ணுவாருன்னா, இப்போ மீட்டிங்லாம் இல்லை, இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு 2 மணிக்கு போனோம் அப்படின்னா என் அப்பா என்ன 11:30 மணிக்கெல்லாம் கூட்டு போயிடுவார். அப்பா என்னப்பா அப்படின்னா, இல்லடா சீக்கிரம் போயிடுறது எப்பயும் நல்லது, ஏன்னா நீ 2 மணிக்கு போகணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டு போகும்போது டிராஃபிக்ல லேட் ஆயிட்டு அப்படின்னா உனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிரும், அதாவது எப்பயுமே சீக்கிரம் போறது நல்லது அப்படின்னு. நான் 2 மணினா இப்போ 1 மணிக்கு அந்த மாதிரி போயிடுற ஒரு ஆள். எனக்கு எக்ஸாக்ட்லா நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி ஒரு 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 மீட்டர் தான் பங்க்சுவாலிட்டி ஃபாலோ பண்றதுல. இதுல ஒரு நாள் என்ன இருக்கு, 3 மணிக்கு ஷூட்டிங்கு ஈசிஆர்ல. அவர் வீடு அங்கிருந்து கிட்ட தான். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் தான். நாங்கள் ஷூட் பண்ணிருக்கோம். ஒரு 3 o'clock வர வச்சிடலாம் கால் டைம், அதுக்கப்புறம் நம்ம 5க்கு கூட ஷார்ட் வச்சுக்கலாம், ஆனால் வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் அமிச்சிட்டோம் அவருக்கு. இது வந்து அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்ட விஷயம். ஸோ கார் போயிடுச்சு, இவர் கார்ல ஏறிட்டார். 2:45 பிக்கப் ஏறிட்டார் போல, வந்துட்டு இருக்காரு. ஒரு 5 நிமிஷம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் காஸ்டியூமை வீட்லயே வச்சுட்டாருன்றது ரியலைஸ் பண்ணியிருக்காரு போல. உடனே டிரைவர் அண்ணா கிட்ட வந்து, அண்ணா நான் காரை திருப்புங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்பி ஃபிளாட் வாசல்ல நிற்க வச்சுட்டான்னா, காரை எடுக்க சொல்லுவாங்க, யார் சொன்னாலும் போயிடாதீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வீட்டுக்குள்ள ஓடி ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே மூச்சு வாங்க கார்ல ஏறி, ஆனால் சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட்ல இறங்கியிருக்காரு. என்ன அப்படின்னா 3 மணிக்கு சொல்லியிருக்காங்கன்னா நான் 3 மணிக்கு அங்கே இருக்கணும், எதனாலையும் லேட் ஆயிடக்கூடாது அப்படின்ற அந்த பங்க்சுவாலிட்டி வந்து உண்மையாவே சூப்பர். இது வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, அந்த டிரைவர் வந்து வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி, அவர் வந்து நம்ம ஈபி கிட்ட சொல்லி, ஈபி என்கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ஒரு 10-15 நாள் கழிச்சு நான் காலில் அவர்கிட்ட இதை கேட்டேன். கேட்கும்போது, ப்ரோ என்ன ஏதாவது ஆள் வச்சு ஃபாலோ பண்றீங்களா, எப்படி இதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னா, இல்லை ப்ரோ சினிமாவில் இதெல்லாம் தெரிஞ்சிரும்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த சின்சியாரிட்டி வில் டேக் யூ பிளேசஸ் ப்ரோ. அவர் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் சீன் போடுற மாதிரி, ஜென்ரலாகவே கொஞ்சம் அப்படி என்னையுமே ஸ்கூல் டைம்லலாம் அப்படி காலேஜ் டைம்லலாம் சொல்லியிருக்காங்க, நீங்க சீன் போடுற ஆளுன்ற மாதிரி நினைச்சேன், பழகினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீ ஒரு டம்மி பீஸ்ன்னு அப்படின்னு. அந்த மாதிரி தான் அவர் டம்மி பீஸ்ன்னு சொல்ல, பட் பார்க்கும்போது பழகிறதுக்கு முன்னாடி ஒரு எனக்கும் அப்படிதான் இருந்தது. பட் ஆனால் என்னன்னா அவர் ஒரு இன்ட்ரோவர்ட் பேசிக்கலி. ஸோ ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்றதுனால அவர் ஜென்ரலாகவே இன்ட்ரோவர்ட்ஸ் கம் அக்ராஸ் அஸ் அ வெரி
ரூட் பர்சனாலிட்டி அரகன் பர்சனாலிட்டி அதுதான். பட் ஹீஸ் ட்ரைங் டு சேஞ்ச். ஸோ கண்டிப்பாக ஃபைனலி அஸ்வின் இஸ் பேக் அப்படின்னு இந்த படம் மூலமாக கான்ஃபிடென்ட்டாக சொல்லிக்கலாம். ஏன்னா அவரோட கதைக்கும் தேட்டரில் பயங்கரமான ரெஸ்பான்ஸு, எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அது ஏன் மூலமாக நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ்ஸு.